வாழ்க வளமுடன். இன்றைய நமது காணொளியில் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகில் பாபநாசத்தில் அருகில் உள்ள கபிஸ்தலம் அறிவு திருக்கோவிலை சுற்றி பார்க்க போகிறோம். பொதுவாக அறிவு திருக்கோயில் அப்படின்னு சொன்னோம்னாலே வேதாத்ரி மகரிஷி அவர்கள் வடிவமைத்த எளிய முறை உடற்பயிற்சி மற்றும் எளிய முறை காயகல்ப பயிற்சி. இந்த காயகல்ப பயிற்சின்றது நம்ம உடம்புக்குள்ளற உயிர் எங்க இருக்கு, அந்த உயிரை பற்றி சித்தர்கள்லாம் என்ன சொன்னாங்க, அந்த உயிரை வளமா வச்சுக்கிறதுக்கு நம்ம என்ன மாதிரி பயிற்சி செய்யலாம் அப்படின்றத மிகவும் ஆராய்ச்சி செஞ்சு வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மளுக்கு வடிவமைச்சு கொடுத்துருக்காங்க. பொதுவாக இந்த காயகல்ப பயிற்சி ஒரு 3 மணி நேரம் நடக்கும். மாசத்துல ஒரு நாள் இல்லைன்னா சிறப்பாக ஏதாவது நடத்துவாங்க. இந்த மன்றத்துடைய பொறுப்பாசிரியருடைய நம்பர் நான் இங்கே கொடுத்துருக்கேன். இந்த மன்றத்தில் என்னன்னைக்கெல்லாம் எந்தெந்த மாதிரி பயிற்சி நடக்குது அப்படின்றத நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டு வரலாம். இந்த இடம் ரொம்ப அருமையாக இருக்குது. இயற்கை சூழ்நிலையில் அமைந்திருக்கக்கூடிய இந்த இடத்த பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம ஆன்மீகம் அப்படின்னாலே நம்மளுக்கு ஒரு மன அமைதி வரணும் இல்லைங்களா? ஸோ இயற்கையான மரங்கள் செடிகள்லாம் பார்க்கும்போதே நம்மளுக்கு மனசில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதோட மட்டும் இல்லாமல் இந்த இடத்துக்கு பக்கத்துலேயே காவேரி ஆறு இருக்குது. நீங்கள் அழகாக பார்க்கலாம். காவேரி ஆற்றை ஒட்ட மாதிரியே இருக்குது. இந்த இடத்த தேர்ந்தெடுத்ததுக்கு நம்ம அவங்களுக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா இது ஒரு அமைதியான சூழ்நிலை, இயற்கை எழில் கொஞ்சம் அற்புதமான சூழ்நிலையில் கட்டியிருக்காங்க. இந்த அறிவு திருக்கோயிலை வந்து பார்க்கறதுக்கே நம்ம மனசு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. மேலும் இங்கே பயிற்சியை அட்டன் பண்ணால் இன்னும் ரொம்ப நல்ல சந்தோஷமாக இருக்கும். இவங்க வாரத்துக்கு ஒரு முறை ஒவ்வொரு வியாழக்கிழமையும் காலை 9:30 முதல் மாலை 4:30 மணி வரை மௌனம் நடைபெறுகிறது. இந்த மௌனத்தில் வந்து மனவளக்கலை அன்பர்கள் அனைவரும் கலந்து கொள்ளலாம். ஏற்கனவே பயிற்சி எடுத்த அன்பர்கள், அகத்தாய்வு 3ஆம் நிலை முடித்த அன்பர்கள் பொதுவாக மௌனத்தில் கலந்து கொள்ளலாம். மற்ற அன்பர்களும் வந்து பொறுப்பாசிரியர்கிட்ட கேட்டுக்கிட்டு வந்து பார்க்கலாம். நீங்களும் வாய்ப்பு இருந்தால் இந்த மௌனத்தில் கலந்து கொள்ளலாம். ஒவ்வொரு வாரமும் அனுபவம் மிக்க மூத்த பேராசிரியர்கள் வந்து மௌனத்தை நடத்தி கொடுத்து இடையிடையே சிந்தனை விருந்தும் நம்மளுக்கு கொடுப்பாங்க. வாய்ப்பு உள்ள அனைவரும் இந்த அறிவித்திருக்கோயிலுக்கு வந்து பார்த்து பயிற்சி அட்டன் பண்ணலாங்க. இந்த பயிற்சியை அட்டன் பண்ணுறதுக்கு வெளியூர்லேருந்து வர அன்பர்கள் தங்குவதற்கும் இட வசதி உண்டு. அதே நீங்கள் பொறுப்பாசிரியர்கிட்ட கேட்டுக்கலாம். அந்த டீட்டெயிலாம் அவங்க சொல்லுவாங்க. இந்த இடத்துக்கு நீங்கள் தஞ்சாவூர்லேருந்து வரலாம், கும்பகோணத்துலேருந்து வரலாம். தஞ்சாவூர்லேருந்து வரவங்க வந்து திருவையாறுலேருந்து பஸ்ஸு கிடைக்கும். அதே மாதிரி கும்பகோணத்துலேருந்து வர்றவங்க திருவையாறு பஸ்ஸு பிடிச்சி இந்த கபிஸ்தலத்துக்கு நீங்கள் வரலாம். மேலும் வந்து இந்த இடத்துக்கு வர்றதுக்கு ஷேர் ஆட்டோ, மினி பஸ்ஸு இந்த மாதிரி நிறைய வசதிகளும் இருக்குது. இந்த மௌனத்தில் கலந்து கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் முன்பதிவு செய்துவிட்டு வாருங்கள். அதற்கு ஒரு சிறிய நன்கொடை இருக்கிறது, ஒரு 200 ரூபாய் மட்டும். இந்த நன்கொடை வந்து 2 வேளை தேநீர் மற்றும் மதிய உணவும் சேர்ந்து வழங்கப்படும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே படிக்கிறதுக்கு ஆன்மீக நூலகங்கள்லாம் வச்சுருக்காங்க. நூலக வசதியும் இருக்குது. இங்கே ஒரு லைப்ரரி இருக்குது. அந்த லைப்ரரியில் உட்காந்து நீங்கள் ஃப்ரீ டைமில் படிக்கலாம். பொதுவாக பார்த்தீங்கன்னா இங்கே மகரிஷி எழுதின புத்தகம் மட்டும் இல்லாமல் மற்ற ஆன்மீக நூல்களும் இங்கே இருக்கும். நம்ம ஆழியார்லேயே பார்க்கலாம். ஆழியார் லைப்ரரியில் பார்த்தீங்கன்னா மகரிஷி எழுதின புத்தகத்தோடு மற்ற மகான்கள் எழுதின புத்தகங்களும் அங்கே இருக்கும். அதே வகையில் இங்கேயும் அந்த மாதிரி புத்தகம் இருக்கும். நான் ஆரம்பத்திலே சொன்னேன் இல்லைங்களா, மனவளக்கலை பயிற்சியில் எளிமுறை உடற்பயிற்சி, காயகல்ப பயிற்சி மற்றும் தவ பயிற்சிகள். இங்கே வந்து ஒரு 9 வகையான தவங்கள் சொல்லி கொடுப்பாங்க. ஒரு ஸ்டேஜாக நீங்கள் தவத்தை கற்றுக்கலாம். அந்த தவ பயிற்சி, காயகல்ப பயிற்சியெலாம் சேர்த்து நம்மளுக்கு ஒரு 1 இயர் கோர்ஸாகவும் இப்போ கனெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. விருப்பம் உள்ளவர்கள் அந்த கோர்ஸ்லேயும் சேர்ந்துக்கலாம். இல்லைன்னா ஃபவுண்டேஷன் கோர்ஸ் நடக்கும். ஒரு வாரம் 10 நாள் அது மாதிரி கோர்ஸ் நடக்கும். அந்த டீட்டெயிலும் நீங்கள் பொறுப்பாசிரியர்கிட்ட கேட்டுக்கலாம். மேலும் அகத்தாய்வு பயிற்சிகள்னு சொல்லுவாங்க. அகத்தாய்வு பயிற்சிகள்னால் சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல், ஆசை சீரமைத்தல், எண்ணம் ஆராய்தல், வாழ்த்தும் பயனும். இப்போ வாழ்க வளமுடன் சொல்கிறாங்க இல்லைங்களா,
அது எதுக்காக சொல்லணும், ஏன் சொல்லணும், அதனுடைய உண்மையான பயன் என்ன அப்படின்றதெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க டீட்டெயிலாக. மேலும் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா அறிவுத்திருக்கோயில்களை பற்றி நிறைய வீடியோ போட்டிருக்கேன். வேதாத்ரி மகரிஷி அவர்களுடைய கருத்துக்கள் வந்து நிறைய போட்டிருக்கோம். இந்த சேனலையும் செக் பண்ணி பாருங்கள். நம்ம மகரிஷியோட கருத்துக்கள் அனைத்து மக்களுக்கும் சென்று சேர வேண்டும் என்பதே இந்த சேனலுடைய நோக்கம். நன்றி. வாழ்க வளமுடன்.